அனைவருக்கும் வணக்கம். நம்ம சுரேஷ் ஐஎஸ் அகாடமியில் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. இதில் பேசிக் கிளாஸஸ் வந்து இப்போ கிராஜுவலாக போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ 2026 இந்த வருஷம் மாதிரியே குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்தையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நம்ம. சரிங்களா, ஸோ ஆனுவல் பிளானர் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான டேட்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஒரு ஃபவுண்டேஷன் கிளாஸ்க்கு நெக்ஸ்ட் பார்ட்டாக என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பேசிக், அட்வான்ஸ்ட், அடுத்தது மெயின்ஸ் அப்படிதான் நம்மளோட ப்ரோக்ராம் வந்து இருக்கு. இதுல அட்வான்ஸ்ட் அண்ட் மெயின்ஸுக்கு வந்து நெக்ஸ்ட் பிளானர் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, சோ நமக்கு அட்வான்ஸ்ட் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா A3 புக்ஸை பேஸ் பண்ணி நமக்கு கிளாஸஸ் வந்து போகும். ஓகேங்களா, பேசிக் கிளாஸ்ல வந்து நீங்க ஸ்டாட்டிக் கண்டென்ட் படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் அட்வான்ஸ்ட் கிளாஸ்ல டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணலாம். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் ப்ளஸ் கான்செப்சுவல் பார்ட் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் தான் கிளாஸஸ் வந்து போகும். இதோடய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதுமே சைட் பை சைடு வந்து நம்ம கொண்டு போக போகிறோம். சரியா, ஸோ பேசிக் கிளாஸஸை மிஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அட்வான்ஸை மிஸ் பண்ணிட வேண்டாம். ஏன்னா அட்வான்ஸில் தான் A3 பேஸ்டு கிளாஸஸ் அப்படிங்கிறது போக போகுது. A3 அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சோர்ஸ் புக்கு. சரிங்களா, ஸோ கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7/12/2025, அதாவது டிசம்பர் 7ஆம் தேதி நமக்கு அட்வான்ஸ்ட் கிளாஸஸ்க்கான ஒரு இன்ட்ரோ கிளாஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த இன்ட்ரோ கிளாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட 7 பிரான்ச்சஸ்லையும் இருக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் பாடசாலை ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை நான் ஆன்லைனில் இருந்து இந்த அட்வான்ஸ்டு கிளாஸை வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசம்பர் 7 பாடசாலையில் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆன்லைன் கிளாஸில் எப்படி நம்மளோட அட்வான்ஸ்டு கிளாஸஸ் போக போகுது, என்ன டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷனை நீங்கள் உங்கள் சைட்ல இருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் சிலபஸ். ஓகேவா, ஆக்சுவலி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே சப்ஜெக்ட்ஸ் இதுதான். ஆனால் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது தான் வித்தியாசமா இருக்கும். இதில் குரூப் 2லையும் குரூப் 4லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் அப்படிங்கிறது இருக்கும். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் அப்படிங்கிறது இருக்காது. GS பிளஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அது மட்டும் தான் இருக்கு. ஸோ GS பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரல் சயின்ஸ், இது குரூப் 1 பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் சயின்ஸ்ல ஒரு 10 கொஸ்டின், ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியாவில் ஒரு 10 கொஸ்டின் இருக்கும். அடுத்தது ஹிஸ்ட்ரி, இந்த இடத்துல ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியும் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னு சொல்லக்கூடிய மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி அப்படிங்கிறதுமே இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு 25 கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்பாங்க, கேட்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஓகேங்களா, ஸோ அதுல இருந்து நமக்கு 40 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி, அடுத்தது தமிழ்நாடோட டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து 2 சப்ஜெக்டா முன்னாடி 2 சிலபஸா இருந்துச்சு, 2 பார்ட்டா இருந்துச்சு. இப்போ அதை மெர்ஜ் பண்ணி ஒரே பார்ட்டா நமக்கு அதுல 50 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுல இந்தியன் எக்கானமி, இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி படிப்போம். டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வரப்ப தமிழ்நாடு எக்கானமி எப்படி இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அந்த ஆஸ்பெக்ட்ல அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம படிப்போம். சரிங்களா, லாஸ்டா பாத்தீங்கன்னா தமிழ் சொசைட்டியை பத்தி, ஓகேங்களா, தமிழ்நாட்டுடைய வரலாறு, ஆரிஜின் எப்படி இருந்துச்சு, ஆர்கியாலஜி எப்படி இருக்கு, அதுக்கப்புறமா growth ஆஃப் தமிழ் பீப்புள் எப்படி சங்க காலத்தில் எப்படி இருந்தாங்க, மன்னர்கள் காலத்தில் எப்படி இருந்தாங்க, பிரிட்டிஷ் காலத்தில் எப்படி இருந்தாங்க, அப்புறம் பெரியார் அண்ணா அவங்களாம் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம தமிழ் சொசைட்டி அப்படின்னு சொல்றோம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு 40 கொஸ்டின் வருது. ஓகேங்களா, ஆக்சுவலி 3, 4, 5, 6 இருந்தே பாத்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் வந்து ஒரு 150 கொஸ்டின்ஸ் கிட்ட இங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிடலாம். சரியா, ஸோ இது வந்து சப்ஜெக்ட். ஓகேவா, குரூப் 1ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். இந்த அட்வான்ஸ்டு பிளானர்ல என்ன முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் A3 புக். ஓகேவா, நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜா இருக்கலாம், இல்ல தமிழ் லாங்குவேஜா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு A3 புக்கை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ A3 புக்ஸ்ல பார்த்தீங்கன்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரெண்டுமே உள்ளே கவரா இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் இங்கிலீஷ்ல படிக்கிறீங்க, சில இதை தமிழ்ல படிச்சா புரியும். ஓகேங்களா, இப்போ தமிழ் சொசைட்டில சங்க இலக்கியங்கள் பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க தமிழ்ல படிச்சீங்கன்னா இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்காது தான் நம்ம A3 புக்கை பைலிங்குவலா கொடுத்துருக்கோம். சரியா, ஸோ பைலிங்குவல் A3 புக் இருக்கு. அடுத்தது மினி டெஸ்ட். ஓகேவா, இந்த மினி டெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா டெய்லி உங்களுக்கு காலையில 6:30 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா, ஸோ 6:30 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு 10 மணி வரைக்கும் அந்த மார்னிங் செஷன் அப்படிங்கிறது இருக்கும். இதுல இன் பிட்வீன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மினி டெஸ்ட் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுவோம். இந்த மினி டெஸ்ட் அப்படிங்கிறது நேத்து நீங்க படிச்சது இல்ல ப்ரீவியஸ் வீக் நீங்க படிச்சது, அந்த ப்ரீவியஸா முடிஞ்ச சப்ஜெக்ட் அதுல இருந்து உங்களுக்கு டாபிக் பை டாபிக்கா வந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 15 கொஸ்டின், 20 கொஸ்டின், 25 கொஸ்டின் அந்த மாதிரி ஒரு சின்ன டெஸ்ட்டை வந்து டெய்லியுமே எழுதிட்டே இருப்பீங்க. இது வந்து டெய்லியும் நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து டிவியேட் ஆகாம இருக்கணும். நம்ம செல்ஃபா பாத்தீங்கன்னா பர்சனலா நமக்கும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மினி டெஸ்ட் அப்படிங்கிறத பிளான் பண்றோம். அடுத்தது வீக்லி டெஸ்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வீக் என்ன போர்ஷன்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்காங்களோ அதை நீங்க கவர் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கான ஒரு வீக்லி டெஸ்ட் அது. ஓகேவா, இதை தாண்டி பாத்தீங்கன்னா டெய்லியுமே உங்களுக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் நீங்க கிளாஸுக்கு வர்றப்ப உங்களுக்கு கொஸ்டின்ஸ்
கேட்பாங்க. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் உங்களை உள்ளே விடுவாங்க. ஓகேவா? டெய்லி ஏர்லி மார்னிங் வைவா செஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். டெய்லி வந்து மேக்ஸ் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சைட்லேருந்து 100% எஃபர்ட்ஸை போடுறப்ப உங்கள் சைட்லேருந்து 100% எஃபர்ட்ஸை போட வைப்போம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கிளாஸஸ் வந்து போகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மாடல் டெஸ்ட். ஓகேவா? இது மந்த்லி நமக்கு மாடல் டெஸ்ட் அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டையும் முடிக்க நமக்கு மாடல் டெஸ்ட் வரும். அப்புறம் ஓவராலாக சப்ஜெக்ட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு டெஸ்ட் பேட்சுக்குள்ள நம்ம ஜாயின் ஆயிரும். ஓகேவா? அடுத்தது கிளாஸஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா படிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேசஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகேவா? நீங்க கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இன்ஸ்டியூட்லேயே நீங்க தங்கி சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து நீங்க படிக்க முடியும். அதுக்கான 24/7 ஸ்டடி ஹால் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ பாய்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக நிறைய பேர் இங்கேயே தங்கி இங்கேயே தூங்கி படிக்கிற ஆட்களும் இருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி வரைக்கும் நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து ஸ்டடி ஹால் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அதுக்கப்புறமா இன்ஸ்டியூட்லேயே பக்கத்தில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நீங்க அங்கே ஜாயின் பண்ணி நீங்க அடுத்த ரூமுக்கு போய் படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். சரியா? அடுத்ததான் நம்ம கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கனிமுருகன் சார், சுகே சார், இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ அவங்கள நீங்க யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க. அவங்களோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல தான் உங்களுக்கு அட்வான்ஸ்டு கிளாஸஸ் அப்படிங்கிறது போகும். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம A3 புக்ல தான் கிளாஸஸ் போக போகுது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமான A3 புக்ஸை இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஜென்ரல் சயின்ஸில் வரக்கூடிய பயாலஜி அண்ட் தென் எல்லா ஜென்ரல் சயின்ஸும் உள்ள இருக்கும், அதுலேயே அக்காமடேட் ஆயிருக்கும். அடுத்ததா ஜாகிரபி, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. ஸோ அது ஹிஸ்ட்ரி புக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பாலிட்டி புக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்தியன் எக்கனாமி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருப்போம். ஸோ இந்தியன் எக்கனாமிக் தனி புக்கு, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நமக்கு தனி புக். சரியா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி புக். ஓகே? ஸோ இது எல்லாமே நமக்கு ப்ரிலிம்ஸ் வைஸ் இருக்கக்கூடிய புக்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ் கிளாஸஸ் அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த ப்ரிலிம்ஸ் கிளாஸஸ் அப்படிங்கிறது போகும். சரியா? அட்வான்ஸ்டு கிளாஸஸ் ப்ரிலிம்ஸில் அப்படி தான் போகும். ஸோ இங்கே என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஸ்லைடில் இது வந்து ஃபுல்லாகவே மெயின்ஸோட சிலபஸ். சரியா? ஸோ மெயின்ஸ்ன்னு பார்க்குறப்ப நமக்கு பேப்பர் 1 அது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா? தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. 100 மார்க்குக்கு நம்ம 40 மார்க் எடுக்கணும். அது சிம்பிள் தான். தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும், அதை ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ அது ஒரு மேட்டரே கிடையாது. சரியா? இங்க பாத்தீங்கன்னா பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு மெயின்ஸ் எக்ஸாமே பாத்தீங்கன்னா 4 நாள் நடக்கும். பேப்பர் 1 ஒரு நாள் காலையில நடக்கும், அடுத்த நாள் பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 இந்த ஆஸ்பெக்ட்ல தான் நடக்கும். சரியா? ஸோ பேப்பர் 2 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேப்பர்லயும் 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் 2ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர். நம்ம சிலபஸ்ல ப்ரிலிம் சிலபஸ்ல INM அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் படிப்போம் இல்லையா? அதுதான் இங்க மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிப்போம். சரியா? அடுத்ததா சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. இங்க நம்ம எக்கனாமிக்ஸும் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் படிப்போம். அதுல நிறைய ஸ்கீம்ஸை பத்திலாம் படிப்போம். அந்த ஸ்கீம்ஸை இன்னும் கொஞ்சம் 360 டிகிரியில் அனலைஸ் பண்றதா இந்த சோஷியல் இஷ்யூஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? நமக்கு வந்து வல்னரபிள் பீப்புள் இருப்பாங்க, மைனாரிட்டிஸ் இருப்பாங்க. இந்த மாதிரியான பீப்புள் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றாங்க, அதுக்கு கவர்மெண்ட் என்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க, அந்த மெஷர்ஸ்லாம் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல படிக்கிறது தான் இந்த சோஷியல் இஷ்யூஸ் அப்படிங்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா யூனிட் 3ல எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நியூலி ஆடட் சப்ஜெக்ட். போன மெயின்ஸ்ல தான் இந்த எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கறத ஆட் பண்ணி இருப்பாங்க. ஸோ எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது நம்மளோட மாரல் வேல்யூஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். 50 மார்க்கு தான். இது 100 மார்க்னா இது 50 மார்க்குக்கு தான் நமக்கு வந்து மெயின்ஸ்ல வந்து இருக்க போகுது. சரிங்களா? ஸோ நம்ம ஸ்கூல்ல மாரல் சயின்ஸ் படிச்சிருப்போம். அதை தான் இங்கே எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தது பேப்பர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி நம்ம அங்கே 40 மார்க்குக்கு படிச்சிருந்தோம். இங்கே வந்து 100 மார்க்குக்கு வந்து பாலிட்டி வந்து இருக்க போகுது. சரியா? ஸோ அதே தான் அங்கே ப்ரிலிம்ஸ்ல படிச்சதே தான் இங்கேயுமே படிப்போம். இதை கொஞ்சம் எலாபரேட்டா டிஸ்கிரிப்டிவ் டைப்ல படிப்போம். சரியா? அடுத்தது யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அங்கே வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேசிக் சயின்ஸும் இருக்கும், கொஞ்சம் அட்வான்ஸ்டு சயின்ஸ் இருக்கும். இங்கே வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சரியா? அடுத்ததா இது 75 மார்க் இருக்கும். அடுத்தது தமிழ் சொசைட்டி அங்கே 40 மார்க் படிச்சிருப்போம். இங்கே 75 மார்க்குக்கு படிப்போம். சரியா? அடுத்து பேப்பர் 4ல ஜாகிரபி அங்கே 10 கொஸ்டின் இருக்கும். இங்கே டிஸ்கிரிப்டிவ் டைப்ல நம்ம இதை வந்து ஒரு 75 மார்க்குக்கு எழுதுவோம். சரியா? அடுத்தது என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். கிளைமேட் சேஞ்ச் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கனால நிறைய கொஸ்டின்ஸை ப்ரிடிக்ட் பண்ணி நம்மளால இது என்விரான்மெண்ட் டாபிக்கை ஈஸியாக படிச்சிட முடியும். சரியா? ஸோ என்விரான்மெண்ட் ஒரு 75 மார்க். அடுத்தது இந்தியன் எக்கனாமிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மார்க்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயின்ஸோட சிலபஸ். ஓகேவா? குரூப் 1 மெயின்ஸோட சிலபஸ். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே 250 மார்க்குக்கு நம்ம எழுதுவோம். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இன்டர்வியூக்கு நம்மள செலக்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் தான் இங்கே கொடுத்துருக்கேன். மெயின்ஸ்ன்னு பார்க்குறப்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இங்கே ஜஸ்ட் ஒரு
அப்ஸ்ட்ராக்டை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த புக்ஸை தான் நீங்கள் வாங்கி படிக்க போகிறீங்க. ஓகேவா? மாடர்ன் இந்தியாவுக்கு இந்த புக்கை நம்ம படிப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோஷியல் இஷ்யூஸ்க்கு இருக்குது, எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி, பாலிட்டி, அண்ட் தென் சயின்ஸ் அண்ட் டெக், தமிழ் சொசைட்டி, ஜாகிரஃபி, இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் 360 டிகிரியில் அனலைஸ் பண்ணி நமக்கு புக்ஸ் அப்படிங்கிறது ரெடி பண்ணியாச்சு. இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கும் சரி மெயின்ஸுக்கும் சரி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத டெய்லி நம்ம ஃபீட் பண்ணிடுவோம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து, தினமணி, இந்த மாதிரி நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வீடியோஸ் அப்படிங்கிறது ரெகுலராக வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத டெய்லியும் நம்ம ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணா போதும், வேற எதுவுமே நீங்க பார்க்க தேவையில்லை. ஏன்னா நம்மளோட சோர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அதனால அதை மட்டும் நீங்க பாருங்க, அது போதும். மற்றபடி சப்ஜெக்ட்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியா? ஸோ இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயுமே இருக்கு. அண்ட் தென் நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த புக்ஸ் கொடுத்துருவாங்க. மெயின்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸை வந்து கொடுத்துருவாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபைட் நோட்ஸ், 1 பேஜ் நோட்ஸ், அது எல்லாமே நிறைய பிளான்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த புக்ஸை நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். சரியா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபெசிலிட்டிஸ். ஓகேவா? ஃபெசிலிட்டிஸ்னா கிளாஸ் ரூம்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, கிளாஸ் ரூம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. அடுத்ததா ஸ்டடி ஹாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெய்டு ஸ்டடி ஹால் அப்படிங்கிறதும் இருக்கு, ஃப்ரீ ஸ்டடி ஹால் அப்படிங்கிறதுமே நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து அவைலபிளாக தான் இருக்கு. பெய்ட் ஸ்டடி ஹாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனி ஒரு கேபின் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஃபுல்லாக ஏர் கண்டிஷன்டாக இருக்க போகுது. உங்களுக்குன்னு உங்கள் புக்ஸை வச்சுக்கிறதுக்கு தனி லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ஒரு பேசிஸில் உங்களுக்கு பெய்ட் ஸ்டடி ஹால் வந்து இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீ ஸ்டடி ஹால் அப்படிங்கிறது உங்களுக்கு தனியாக இருக்குது. உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான், எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். சரியா? போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு 2 ஸ்டடி ஹால்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் டெஸ்ட் ஹால், நம்ம கிளாஸ் நடக்கிற இடத்துல டெஸ்ட்டும் போட்டுப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன பார்க்குறோம்னா டிஎன்பிஎஸ்சி அச்சீவர்ஸ் ஃப்ரம் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, நம்மளோட சக்ஸஸ் ரேஷியோவை தான் இந்த இடத்துல நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் சக்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம இன்ஸ்டியூட் இப்போ வரைக்கும் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய அச்சீவர்ஸாக நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களுக்கான பிளானர் தான் இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவரி.